ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக சீஸ் பரோட்டா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு 2 கேரட்டை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இதோட ஒரு குடம் மிளகாய் பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். இதோட கொஞ்சம் மல்லி இலையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துக்கலாம். நான் காஷ்மீரி மிளகாத்தூள் 3/4 ஸ்பூன் எடுத்துருக்கேன். 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்து சப்பாத்தி செய்கிறதுக்கு நான் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். நீங்கள் மைதா கூட எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ இதிலேருந்து கொஞ்சோண்டு மாவு எடுத்துகிட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை மாவை தேய்ச்சி எடுக்கலாம். கொஞ்சம் ட்ரை மாவை போட்டுட்டு அது மேலே மாவை வச்சுட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஃபில்லிங்கை உள்ளே வச்சிடலாம். இப்போ இது மேலே சீஸ் வச்சிடலாம். சீஸ் வச்சுட்டு இதை மடித்து விட்டுடலாம். இதை இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் லேசாக தேய்ச்சி கொடுக்கணும். அழுத்தி தேய்ச்சிங்கன்னா அந்த உள்ளே இருக்க ஃபில்லிங்கெல்லாம் வெளியே வந்துடும். அதனால் மெதுவாக தேய்ச்சி கொடுங்க. இந்த அளவுக்கு தேய்ச்சிட்டு இதை கல்லில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ கல்லில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கலாம். கல் நல்லா ஹீட்டாக இருக்கணும். இப்போ இதில் இந்த சீஸ் பரோட்டாவை போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் மேலே விட்டுட்டு 2 பக்கமும் திருப்பி விடணும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. திருப்பி போட்டு அது மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு மறுபடியும் திருப்பி போட்டு வேக விடணும். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். இது கூட தொட்டுக்க வேறு எதுவுமே வேணாம், அப்படியே சாப்பிட்லாம். உங்களுக்கு தேவைப்பட்ட கெட்சப் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த சீஸ் பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப ஈஸியாக சீஸ் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. சேவ் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.